ஏ ஏ பி பி சி. சி. என்ன புதுசா இருக்கு? இந்த பைய பொம்பளை படத்துக்கெல்லாம் மீச போட்டுக்கிட்டு இருக்கான். பொறுப்பா படிப்பு கத்துக்கிட்டுமேனுதான். வேலைக்கார பையனுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சா சௌரியமா தானே இருக்கும். இத பத்தியா? பிளாஸ்டிக் லெட்டர். நம்மளால பள்ளிக்கூடம் கட்ட முடியாது, பாடமாவது சொல்லி கொடுப்போமே. சரி சரி, சொல்லி கொடுக்கறது நீங்களாச்சுன்னு பாக்குறேன். என்னமாமா, எனக்கு தெரிஞ்ச சொல்லி கொடுக்குறேன். நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வர்றதுக்குள்ள பார் பையன் எவ்வளவு தூரம் கத்துட்டு இருக்கான்னு. சொல்லுடா கண்ணா. டி டி இ இ. அப்புறம் A for Alamelu, B for Bama, C for Chandra, D for Damayanti, E for Elizabeth. இதெல்லாம் தான் கத்து கொடுத்தாரா? இன்னும் கத்து கொடுத்தாரா? என்னது? M for miss, K for kiss, L for love, S for sex, S E X sex. இதுக்கெல்லாம் அர்த்தமும் சொல்லி கொடுத்தாரா? 5 வருஷம் கழிச்சு நீயே தெரிஞ்சுக்க வேடான்ட்டாரு. முக்கியமான லெட்டர் ஏதாவது வந்திருக்கா? முருகாசரணம் மறுபடியும் வந்திருக்கு. ஓ அதுவா? என்ன அதுவா? இதோட 3 லெட்டர் வந்தாச்சு. அது என்னங்குது முருகாசரணம்? அதானே. என்னது முருகாசரணம்? ஊர்ல பிறக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாம் உங்க அப்பா பேர் வைக்கிறாரு. அவர் பொண்ணு, உனக்குதான் ஒன்னையும் காணும். ஆனா ஒண்ணு, நீயே எங்களுக்கு 5 வருஷம் கழிச்சுதான் பிறந்த. பாக்கலாம். குமுதா ஒரு கேரக்டர். சத்தியம் கிளப்புவ, கூடவே சமாதானத்தை சொல்லுவ. நீ ஒண்ணும் கவலைப்படாதம்மா. இல்லப்பா, கல்யாணமாய் குழந்தை பிறக்காம இருக்கிறத விட நம்ம சமையல்காரி மாதிரி கல்யாணமே பண்ணிக்காம இருக்கலாம். எனக்கு ஒரு சைலண்ட் கேரக்டர். ரேகா, டாக்டருக்கு போன் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். நீ மாப்பிளையும் போய் டெஸ்ட் பண்ணிக்கங்க. சரிப்பா. பண்டிகைக்கு மாப்பிள்ளையோட வந்துருமா? சரிம்மா. ரேகா, குங்குமம் வாங்கிட்டு போ. ஸ்டெத்தாஸ்கோப்பும் கழுத்துமா நிக்கிற நீங்க கோச்சு கூடாது. கமாங்க. சங்கிலியும் கழுத்துமா ஒய்யாரமா சாஞ்சுக்கிட்டு ரொமான்ஸ் பண்ற ஒரு அழகான பொண்ணா காட்சி அளிக்கிறீங்க. இதே தாடியோடவா? மைனஸ் தாடி. அதெல்லாம் ஒண்ணு இல்ல டாக்டர். ஆனா அவர் பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு அவர் கவனம் எங்கேயாவது போயிடும். அப்படியே பிளாங்க் ஆயிடுவார். மிஸ்டர் மது, பிளே பாயும் படிக்கணும், பகவத்கீதையும் படிக்கணும். அதான் என் பாலிசி. என் பாலிசி என்ன தெரியுமா? செக்ஸ் இஸ் லைக் மியூசிக். அது ஒரு பெரிய கடல். அதை ஃபுல்லா புரிஞ்சுக்கணும்னா ஒரு மனைவி போதாது. டாக்டர், இந்த எலும்பு கூடு ஆம்பளைதா பொம்பளைதா? சார், என்ன சார் இது? மீட்டர்ல 5 ரூபா 60 பைசா காட்டுது. 1 ரூபா வச்சுட்டு போறீங்க. என்ன, நீ தானே மீட்டருக்கு மேல 1 ரூபா வேணும் தகராறு பண்ண? மீட்டர் மேல 1 ரூபா, அவ்வளவுதான். யோ, கிண்டலா பண்ற? என்ன மரியாதை ஒரு மாதிரி போகுது? சும்மா விட மாட்டேன். போலீஸ் கமிஷனர் பெட்டிஷன் எழுது. உன் பேர் என்ன? எத்தனை வருஷமா டாக்ஸி ஓட்டுறேன்? உங்க அப்பா பேர் என்ன? யோ, மரியாதையா பணத்தை வச்சுட்டு போயா. என்ன மரியாதை ரொம்ப நெருங்குது. நான் யாரு தெரியுமில்ல? மாஜி மேயரோட மச்சனு. இருந்தான்ட்டு நீ என் பேரே பெட்டிஷன் கோதண்டம்பா. லெட்டர்ஸ் லெட்டர் படிக்கிறது உண்டா? தினம் எழுதுவேன். எழுதினா நீ திருந்துவே மாட்டியா? ஏப்பா, நீ ஹிந்து படிச்சது இல்ல? எக்ஸ்பிரஸ் படிச்சது இல்ல? சாவுகிராக்கி படிக்கிறியா? இப்படி ஒரு பத்திரிகையா? என்னையே சாவுகிராக்கின்ற உடதில்ல. இதை நான் கம்ப்ளைண்ட்ல எழுதுறேன். சாவுகிரா. ஏப்பா, இந்த கிராக்கில எந்தரா? போயா. ரொம்ப திமிரா பேசுறேன். இப்ப டாக்ஸி ஓட்டுறேன், கூடி சீக்கிரம் ஈ ஓட்டுவேன். போலீஸ். மது, பக்கத்துல
வேற யாரோ மாது. ஆபீஸ் விட்டு புருஷன் நேரா வீட்டுக்கு தான் வருவான்னு வழி மேல விடுவிச்சு பாக்குறது உண்ட. மோசம் போயிட்டே பாவி. பக்கத்துல ஊத்தி வச்சுக்கிட்டு கார்ல பவனி வரான், ஜானவாசம் போற மாதிரி. என் கண்ணோல பார்த்தேன், கண்ணம்ம பில்டிங் எதிரில. உன் புருஷன் உத்தமன்னா யார் அந்த மல்லிப்பூக்காரி? மல்லிப்பூன்னா அதுக்காக இவ்வளவு என்ன விளையாடுது? அவ இல்ல மல்லிப்பூ விஜாரி. சில மாதிரி பொண்டாட்டி வச்சுக்கிட்டு சின்ன வீட்டு கலையறானே பாவி. என்ன பாக்குற? ஃப்ரெண்ட் சீட்ல மல்லிப்பூ எப்படி வந்தது? அது என்ன கேட்கறதுக்கு பதிலா அந்த பத்மாவதியை கேட்டிருந்தா எல்லாமே புரிஞ்சிருக்கும். யார் அந்த பத்மாவதி? அதோ மிஸ்ஸஸ் வெங்கடாச்சலபதி. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பூ வாங்கி போட்டிருந்தேன், அது உதிர்ந்திருக்கும். அடே மது, இவ்வளவு நல்ல மனைவிக்கு மனசால கூட துரோகம் பண்ண கூடாதுரா. நீ மனசாலேயே எவ்வளவு துரோகம் பண்ற ரேகா.